போய் அவன் வண்டி அடிச்சுட்டு அவனையே போட்டு அடிக்கிறீங்கன்னா வெகுஜன மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? தொண்டம் பண்ணலாம், புரியுதா? தொண்டை ஏதாவது பண்ணனா ஏதோ கடிச்சிட்டு போகலாம். நீங்க பக்கத்துல இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாமா? நீதிபதி கவாய் மேல வந்து ஆப்ஜெக்ட் விழுகுது, அவரோட கம்போஷர் கூட மாறல அப்படின்னு, அது அவருக்கு மேல இருக்க நம்பிக்கையாங்க சார்? அந்த கான்ஃபிடன்ஸ் தான் மேல இருக்கவன் தான் அப்படி நடந்துக்க முடியும். திரு கவாய் அவர்கள் இதெல்லாம் கடந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவருமா, இது மாதிரி பல ஒடுக்குமுறைகளை பார்த்துருக்கேன் நான். போங்க பஸ். எனக்கு அதெல்லாம் விட டெல்லி போலீஸ்ட்ட சொல்லி நோ கம்ப்ளைண்ட் இருக்காரு பாருங்க. ரிலீஸ் பண்ணவன அந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். கடவுள் சொல்லித்தான் நான் இப்படி வீசினேன், வருத்தம் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்க புத்தி அது. இப்போ யார் பெரிய மனுஷன்? யாருங்க எக்ஸ்போஸ் ஆனா? அப்போ உங்க ரவுடித்தனம் வெளிப்பட்டுச்சு. அதுல இது பண்ணது இல்லாம நியாயப்படுத்தி வீடியோ போடுறீங்க. ஆவேசமாக கையை ஆட்டி கொண்டு வந்தார். கையை ஆட்டி ஆட்டி ஆவேசமாக பேசினாரா? என்னதான் பேசினாரு? அப்ப என்ன பேசுறான்னு தெரியல உனக்கு. கையாட்டினதே எங்களுக்கு கோந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாலதி. இந்த இன்சிடென்ட்டோட வீடியோ இல்லைன்னா என்ன இருந்திருக்கும்? நானே சொல்லியிருப்பேன் சார், கண்டிப்பா கெட்ட வார்த்தையில பேசாட்டி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது, எப்படி திரும்ப அப்படி பண்ணிருப்பாருன்னு. இப்போ இது